வீடியோ பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதியதாக வாக்காளராக பதிவு செய்த பின் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். மற்றும் நடப்பு தேர்தலில் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமது வாக்குகளை செலுத்த முடியும். போர்ட்டல் ECI கோவின் என்று டைப் செய்யவும். எலெக்ஷன் கமிஷன் என்பதை தொடவும். லாகின் என்பது தோன்றும். தங்களின் கைபேசி எண்ணை உள்ளிடவும் மற்றும் பாஸ்வேர்ட் உள்ளிடவும். அதன் பின் கேப்சாவை உள்ளிடவும். தங்களின் கைபேசி எண்ணிற்கு வந்த OTPயை உள்ளிடவும். வாக்காளர் சேவை இணையதளத்திற்கு வந்தபின் கீழே வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் கைபேசி எண்ணை மாற்றம் செய்ய ஃபில் ஃபார்ம் 8 என்பதை தொடவும். தங்களுடையதாக இருந்தால் செல்ஃப் என்பதை தொடவும். மற்றவர்களாக இருந்தால் ஆதர் என்பதை தொடவும். பிறகு ஓகே என்பதை தொடவும். பிறகு வாக்காளர் அடையாள அட்டையின் விவரம் காட்டப்படும். பிறகு வாக்காளர் அடையாள அட்டையில் கைபேசி எண்ணை மாற்றம் செய்ய இரண்டாவதாக உள்ளதை தொடவும். வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள விவரங்கள் மற்றும் மற்ற சேவைகள் காட்டப்படும். பிறகு கீழே வந்தால் வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தம் செய்ய வேண்டியவர். பிறகு கீழே வந்தால் வாக்காளர் அடையாள அட்டையில் கைபேசி எண்ணை மாற்றம் செய்ய மொபைல் என்பதை தொடவும். பிறகு நீங்கள் தற்போது பயன்படுத்தும் கைபேசி எண்ணை உள்ளிடவும். பிறகு உங்கள் கைபேசி எண்ணிற்கு வந்த OTPயை உள்ளிடவும். கடைசி உறுதிமொழியாக நீங்கள் பிறந்த ஏரியா அல்லது ஊர் பெயரை உள்ளிடவும். கொடுக்கப்பட்ட கேப்சாவை பார்த்து உள்ளிடவும். பிறகு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் என்பதை தொடவும். அதன்பின் வாக்காளர் அடையாள அட்டையில் கைபேசி எண்ணை மாற்றத்திற்கு விண்ணப்பித்த பின் விண்ணப்பத்தை சரிபார்த்த பின் சமர்ப்பிக்க வேண்டும். மற்றும் விண்ணப்பத்திற்கான குறிப்பு எண் வழங்கப்படும். அந்த குறிப்பு எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தின் நிலையை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்ற சேவைகள் அடுத்தடுத்த வீடியோவில் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்.